வணக்கம். சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மௌர்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சமூக ஊடகங்களில் பரவி வரும் போலியான கடிதம் குறித்து போலீசார் எச்சரிக்கை. விசேட அதிரடிப்படையினருடன் துப்பாக்கிச் சூடு, சந்தேக நபர் ஒருவர் பலி. நல்லூர் தேர் திருவிழாவில் நகை திருடிய இளம் யுவதி மடக்கி பிடித்த சாரணர்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலை. நாமல் கொலை திட்டத்தில் ஈடுபட்டாரா? சிஐடியில் முறைப்பாடு. செம்மணி மனித புதைகுழியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இன்று தீர்மானம். தேசிய பாடசாலை பாடத்திட்டத்தில் சட்டப்பாடம் வலியுறுத்தும் சட்டத்தரணிகள். அதிகாரிகள் போல் நடித்து வரும் தொலைபேசி அழைப்புகள். நுகர்வோர் அதிகார சபை விடுத்துள்ள எச்சரிக்கை. தென் அமெரிக்காவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கையா? வெளியேற்றப்பட்ட மக்கள். ராணுவ முகாமுக்கு எதிராக யாழில் வெடிக்கவுள்ள போராட்டம். விடுக்கப்பட்ட அழைப்பு. தொடரும் பணி புறக்கணிப்பு. மத்திய தபால் பரிமாற்றத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு. 6 வருடங்களுக்கு மேலாக நியமனம் வழங்காத ஏமாற்றும் அரசாங்கம். ரவிகரன் சுட்டிக்காட்டு. போலீஸ் மா அதிபர் மற்றும் பிற மூத்த அதிகாரிகளால் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ ஆவணம் என்று கூறும் ஒரு போலி கடிதம் சமூக ஊடகங்களில் பரவி வருவது குறித்து போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரித்துள்ளனர். போலியான பெயர்கள் மற்றும் கையொப்பங்களை கொண்ட இந்த கடிதம் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் வேண்டுமென்றே ஆன்லைனில் பரப்பப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதனை உருவாக்கி பகிர்ந்ததற்கு பொறுப்பானவர்களை கண்டறிய கணனி குற்றப்பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது. எனவே சமூக தளங்களில் பரப்பப்படும் அதிகாரப்பூர்வமற்ற விடயங்களால் தவறாக வழிநடத்தப்பட வேண்டாம் என்றும் போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். மேலும் அனைத்து அதிகாரப்பூர்வ போலீஸ் தகவல் தொடர்புகளும் அங்கீகரிக்கப்பட்ட தளங்கள் மூலம் மட்டுமே வெளியிடப்படும் என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பிரதான அனுசரணை வழங்குவோர் VT கேஷ் அண்ட் கேரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். VT கேஷ் அண்ட் கேரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். ஹம்பாந்தோட்டை சூரிய வெவேகம காட்டு பகுதியில் விசேட அதிரடிப்படையினருடன் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த சந்தேக நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த விசேட அதிரடிப்படை அதிகாரியொருவர் சூரியவெவ வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர்கள் வீசிய கைக்குண்டு காரணமாக அந்த அதிகாரி காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டின் போது 2 சந்தேக நபர்கள் சம்பவ இடத்தில் இருந்ததாகவும் அவர்களில் ஒருவர் தப்பியோடியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த சந்தேக நபர் சமீபத்தில் கொஸ்கோடவில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவ தீர்த்த திருவிழா இன்றைய தினம் காலை நடைபெற்றது. காலை வசந்த மண்டப பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து வேல்பெருமான், வள்ளி தெய்வானை, பிள்ளையார் மற்றும் சண்டீஸ்வரர் ஆகியோர் ஆலய தீர்த்தக்கேணிக்கு எழுந்தருளியதை தொடர்ந்து தீர்த்தோற்சவம் இடம்பெற்றது. தீர்த்த திருவிழாவுக்கு நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு கொடியிறக்கம் நடைபெறவுள்ளது. அத்தோடு நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவ திருவிழாக்கள் நிறைவடையும். அடுத்து நாளை மாலை முருகப்பெருமானின் திருக்கல்யாணம் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நல்லூர் ஆலய தேர் திருவிழாவின் போது நகைகளை திருட முற்பட்ட இளம் யுவதியை ஆலய பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த சாரணர்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்று நடைபெற்ற நல்லூர் ஆலய தேர் திருவிழாவின் போது குறித்த 24 வயது யுவதி பக்தர்களிடையே சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நடமாடியதை சாரணர்கள் அவதானித்து அவரை தொடர்ந்து கண்காணித்துள்ளனர். இதன்போது யுவதி ஒரு பெண்ணின் தங்கச் சங்கிலியை அறுக்க முற்பட்ட போது சாரணர்கள் அவரை மடக்கி பிடித்துள்ளனர். பின்னர் அப்பகுதியில் கடமையில் இருந்த போலீசாரிடம் யுவதி ஒப்படைக்கப்பட்டுள்ளார். போலீசார் அவரை சோதனையிட்ட போது அவரது உடைமைகளில் இருந்து 3 தங்கச் சங்கிலிகள்
மீட்கப்பட்டன. விசாரணையில் குறித்த யுவதி கொச்சிக்கடை பகுதியை சேர்ந்தவர் எனவும் அவருடன் மேலும் சிலர் ஆலயத்திற்கு வந்திருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அவருடன் வந்த ஏனைய நபர்கள் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தேர் திருவிழாவின் போது தமது தங்க நகைகள் திருடப்பட்டதாக 8 பேர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஜனாதிபதியாக அவர் பணியாற்றிய காலப்பகுதியில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். முன்னதாக இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் சேண்ட்ரா மெரேரா ஆகியோரிடமும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. நியூயார்க்கிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த போது லண்டன் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டாமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அவர் பிரித்தானியாவிற்கு சென்றமை தொடர்பிலேயே விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கொலை திட்டத்தில் ஈடுபட்டதாக கூறும் தவறான சமூக ஊடக செய்திக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் குழுவினால் நேற்று இந்த முறைப்பாடு செய்யப்பட்டது. யூடியூப் செய்தித்தளம் ஒன்றின் மூலம் இவ்வாறான தவறான கூற்றுக்கள் பரப்பப்படுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீண்டும் அதிகாரத்திற்கு வர உதவும் வகையில் பாதாள உலக தொடர்புகளை பயன்படுத்தி தற்போது தடுப்பு காவலில் உள்ள ஒருவரை கொல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சதி செய்வதாக யூடியூப் செய்தித்தளம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை நாங்கள் திட்டவட்டமாக நிராகரிப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இன்றைய தினம் தீர்மானிக்கப்பட உள்ளது. சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றினால் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் 32வது நாளுடன் அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. இந்த நிலையில் அகழ்வு பணிகளை மீண்டும் முன்னெடுப்பது தொடர்பில் இன்று இடம்பெறவுள்ள வழக்கு விசாரணையின் போது தீர்மானிக்கப்பட உள்ளது. முன்னதாக இடம்பெற்ற அகழ்வு பணிகளுக்கு அமைய 147 எண்புக்கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டதுடன் அவற்றில் 133 எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதனிடையே செம்மணி பகுதியில் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கு மேலும் 8 வார காலம் தேவைப்படுவதாக நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தேசிய பாடசாலை பாடத்திட்டத்தில் சட்ட பாடத்தை இணைக்குமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவுக்கு எழுதிய கடிதத்தில் இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி சட்டம் அல்லது அதனுடன் தொடர்புடைய பாடத்தை ஆரம்ப கல்வித்தரத்தில் முதன்மை பாடமாகவும் உயர்தரத்தில் விருப்பத்துக்குரிய பாடமாகவும் அறிமுகப்படுத்துவதன் அவசியத்தை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் பாடசாலை மட்டத்தில் சட்டக்கல்வி பொறுப்புள்ள மற்றும் தகவல் அறிந்த பிரஜைகளை உருவாக்குவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. பல்வேறு நாடுகள் ஏற்கனவே தங்கள் பாடசாலை பாடத்திட்டத்தில் சட்ட பாடத்தை அறிமுகப்படுத்தியுள்ளன. இந்நிலையில் இலங்கையின் சட்ட மற்றும் கலாச்சார சூழலுடன் ஒத்துப்போகும் சட்டக்கல்விக்கு முழுமையான ஆதரவை வழங்க தயார் எனவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடும் உரிமையாளர்களுக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் போல் நடித்து மோசடியான தொலைபேசி அழைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரியவந்துள்ளது. மோசடி தொலைபேசி அழைப்புகளில் சட்ட நடவடிக்கையை தவிர்ப்பதற்காக குறித்த வணிக நிறுவன உரிமையாளர்கள் மோசடியாளர்கள் வழங்கும் வங்கிக் கணக்குகளில் பணத்தை வைப்பு செய்யுமாறு எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. நாட்டின் பல பகுதிகளில் இருந்து இதுபோன்ற முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதால் இவ்வாறான மோசடிக்கு இரையாக வேண்டாம் என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மோசடி அழைப்புகள் வந்தால் 1977 என்ற இலக்கத்திற்கு அல்லது 07710889222 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தெரிவிக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை வணிக உரிமையாளர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. கல்வி அமைச்சு மற்றும் விளையாட்டு அமைச்சின் அதிகாரிகள் பிரதமர் ஹரணி அமரசூரியவை நேற்றைய தினம் பாராளுமன்ற வளாகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர்.
இதன்போது விளையாட்டுத்துறை சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கல்வி அமைச்சுக்கும் விளையாட்டு அமைச்சுக்கும் இடையில் ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்துவதன் அவசியம் குறித்து இருதரப்பு அதிகாரிகளும் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் விளையாட்டு சங்கங்களில் நிலவும் அனுமதி பத்திர பிரச்சினைகள், விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்களால் ஏற்படும் வன்முறைகள், பாடசாலை விளையாட்டுத்துறையை மேம்படுத்துதல் ஆகியன தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. தற்போதைய போட்டி மனப்பான்மைக்கு மாறாக மாணவர்களின் உடல் மற்றும் உள ஆரோக்கியத்தை முதன்மைப்படுத்தும் விளையாட்டு கலாச்சாரத்தை பாடசாலைகளில் உருவாக்குவதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர் தற்போதைய பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு கல்வி அமைச்சும் விளையாட்டு அமைச்சும் தொடர்ந்து இணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பாடசாலை கல்விக்கு பிறகு உயர்கல்விக்காக விளையாட்டுத் துறையில் கல்வி பயிலும் மாணவர்கள் மற்றும் சர்வதேச போட்டிகள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் விளையாட்டுப் போட்டிகளுக்கான விண்ணப்பங்களின் போது கணினி தரவு முறைமை ஊடாக விண்ணப்பிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. தென் அமெரிக்காவின் தெற்கு முனையையும் அண்டார்டிகாவையும் இணைக்கும் டிரேக் பாசையில் இன்று 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் 10.8 கிலோமீட்டர் ஆழத்தில் அர்ஜென்டினாவின் உஷ்வாய் நகரில் இருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் பதிவாகியுள்ளது. சிலியின் கடற்படை நீரியல் மற்றும் கடலியல் சேவை சிலிய அண்டார்டிக் பிரதேசத்திற்கு சுனாமி முன்னெச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை மையம் இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் உடனடி பாதிப்புகள் அல்லது உயிரிழப்புகள் குறித்து எந்த அறிக்கையும் வெளியாகவில்லை. இருப்பினும் சிலியின் மாகலனேஸ் பிராந்தியத்தில் உள்ள கடற்படை பகுதிகளில் முன்னெச்சரிக்கையாக மக்கள் உயரமான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். பருத்தித்துறையில் அமைந்துள்ள சில இராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி பருத்தித்துறை நகர சபை தவிசாளர் தலைமையில் வர்த்தகர்கள் பொதுமக்களை ஒன்றிணைத்து வருகின்ற 25ஆம் தேதி கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரசபை மண்டபத்தில் இன்று நகரசபை தவிசாளர் டக்ளஸ் போல் தலைமையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரை பாதுகாப்போம் என்ற தொனிப்பொருளில் வரும் 25ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு பருத்தித்துறை துறைமுக பகுதியில் இருந்து ஆரம்பித்து பருத்தித்துறை பிரதேச செயலகம் வரை சென்று மகஜர் வழங்கப்பட உள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த வடமராட்சி வடக்கு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் தலைவர் தம்பிராசா சந்திரதாஸ், எங்களுடைய பருத்தித்துறை பகுதி போர்க்காலத்திலே மிகவும் சீரழிந்து விட்டது. போர்க்காலத்துக்கு முன்பாக பருத்தித்துறை நகரம் யாழ் மாவட்டத்திலே ஒரு பிரபலியமான நகரமாக மிளிந்து கொண்டிருந்தது. காலப்போக்கிலே அது போரின் வடுக்களாலே சிதைவடைந்து இன்று தேய்ந்த நிலையில் இருக்கின்றது. முக்கியமாக பருத்தித்துறையிலே இப்பொழுது கோர்ட்ஸும் போலீஸ் ஸ்டேஷனும் தான் அடையாளம் காணக்கூடிய நிலையிலே இருக்கின்றது. அந்த நிலையிலே இந்த பருத்தித்துறை நீதிமன்றத்தையும் பருத்தித்துறை போலீஸ் ஸ்டேஷனையும் கூட இந்த இடத்திலிருந்து அகற்றுவதால் பருத்தித்துறை நகரத்தை ஒரு சூனிய பிரதேசமாக மாற்றுவதற்கு நாங்கள் இடமளிக்கக்கூடாது என்பதையும் முக்கியமாக இதிலே எல்லோரும் கலந்து கொண்டு இதற்கு ஆவணம் செய்து இந்த கவனஈர்ப்பு பேரணியை ஒரு வலுப்பெற்ற பேரணியாக மாற்ற வேண்டும் என்று தயவாக வேண்டிக் கொள்கின்றேன். தபால் தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்துள்ள பணி புறக்கணிப்பு இன்று 5வது நாளாகவும் தொடரும் சூழலில் மத்திய தபால் பரிமாற்றத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச முன்வைத்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பணிப்புறக்கணிப்பை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்த கலந்துரையாடல்களில் பங்கேற்க மறுப்பதாக தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடும் தபால் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் கைரேகையை கட்டாயமாக்குதல் மற்றும் மேலதிக நேரம் தொடர்பான தீர்மானம் குறித்த முடிவை திரும்ப பெற அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்று பாராளுமன்றத்தில் மீண்டும் வலியுறுத்தினார். பணிப்புறக்கணிப்பு காரணமாக கடந்த சில நாட்களாக தபால் சேவைகளை பெறச் சென்ற மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள தபால் ஊழியர்களுக்கு இம்மாத சம்பளம் வழங்கப்படாது என தபால் மா அதிபர் ருவான் சத்குமார் தெரிவித்துள்ளார். நேர்முக பரீட்சைக்கு தோற்றி 6 வருடங்களுக்கு மேலாக வேலை வாய்ப்பு வழங்கப்படாமையானது அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையினத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் து. ரவிகரன் தெரிவித்தார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த சுகாதார உதவி ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வடமாகாண பிரதம செயலாளர் ஊடாக
அதாவது நிதி அமைச்சின் மூலம் மீண்டும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் அந்த அனுமதி கிடைக்கப்பட்டதுடன் அவர்கள் உடனடியாக ஆட்சேர்ப்பு செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எழுவதில்லை. அரசாங்கத்தின் திணைக்களங்களில் உள்ள தவறுகள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள். ஏனென்றால் சுமார் 6 வருடங்களுக்கு மேலாக இந்த விண்ணப்பதாரிகள் நேர்முக பரீட்சைக்கு தோற்றி 2 தடவை தோற்றி அதன் பிறகும் 6 வருடங்களாக இந்த வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த நிலைமையில் அதைவிட கூடுதலாக 600க்கும் மேற்பட்டவர்கள் வெற்றிடமாக உள்ள நிலையில் 454 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு கூட இவ்வளவு காலமாக பின்னடிப்பு செய்வதென்பது. அவரின் கருத்திற்கு பதிலளித்த அமைச்சர் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான நியமனம் வழங்கிய அரசாங்கம் ஆட்சியில் இருக்கவில்லை. அவ்வாறு வழங்கப்பட்ட நியமனங்கள் ரத்து செய்யப்பட்டுத்தான் சுற்றுரூபம் அனுப்பப்பட்டுள்ளது. இருந்தாலும் அதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். சட்ட ரீதியான அடிப்படைகள் எதுவும் அதில் இருந்திருக்கவில்லை. இருப்பினும் அரசியல் இடையூறுகள் காரணமாக அவை இடைநிறுத்தப்பட்டுள்ளன. எனவே அந்த நியமனங்கள் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.